ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வந்து உங்களுக்கு தெரியும் பெங்களூர் சித்து. ஓகே, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதை தயவு செஞ்சு பாருங்கள். எனக்கு நடந்த மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு காரணத்தினால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க வந்தேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த முந்தியை வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போகிறது ரொம்ப எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகுதுன்னுட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வெக்கேஷன் போக ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் போகிற இடத்துல வந்து சூழ்நிலை எப்படி இருக்கும், எப்படி மாறும்னுட்டு வந்து யாருக்குமே சொல்ல தெரியாது. ஸோ தட் நீங்கள் வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்காங்க கூட்டிகிட்டு போகிற இடத்துல. ஓகே ஓகே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போயிருந்தேன். ஸோ கூட்டிகிட்டு வரும்போது எப்போவுமே மெயின் ரோடு தாண்டி தான் நாங்கள் போயாகணும் ஸ்கூலுக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரச்ச என்னாச்சு, ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சு. ஸோ வண்டிங்க நிறைய நின்றுட்டு இருந்துச்சு. சரி, வண்டிங்களுக்கு நடுவில் வந்து அந்த சைடு நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால ஸோ நான் வந்து பசங்களை கூப்பிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம். என்னோடய தலைப்பை வந்து முந்தி 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 இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, முந்தி தானே. அந்த முந்தி வந்து யாரோ சடனாக இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன சடனாக யாரோ வந்து முந்தி இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் பார்த்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு அண்ணா அவங்களோட வண்டி 2 வீலரில் முன்னாடி இருக்கிற டயரில் அந்த ஆணி ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு என்னோடய தலைப்பை மாட்டிட்டு மிஸ்டேக் போயிடுச்சு. ஸோ நான் இப்படி பிடிச்சிட்டு, ஆனால் வண்டி நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ண வச்சேன். ஸோ இல்லைன்னா அவர் வந்து மெதுவாக போனதுனால நிறுத்திட்டார். இதுவே ஃபாஸ்ட்டாக போயிருந்தேன் என் நிலமை அங்கே என்ன ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. ஸோ முந்தியை வந்து இந்த மாதிரி விடும்போது பத்திரமா நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. எப்போவுமே ரோட்டில் வரும்போது இப்படி எடுத்து சொருகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வண்டி வந்து ஸ்பீடாக போகும். அப்போ நம்ம வந்து முந்தி வந்து இப்படி காற்றுல இப்படி போயிட்டு அவங்க மேலே அடிக்கவும் சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த முந்தி இப்படி இப்படி போயிட்டு வண்டியில் கூட மாட்டலாம். ஸோ அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ யாராலும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நம்ம போகும்போது எப்போவுமே முந்தியை வந்து இனிமேல் இப்படி எடுத்து சொல்லிட்டு போங்க. ரோட்டில் முக்கியமாக போகும்போது உஷாராக போங்க, சரியா. வண்டியில் உட்காரும் போதும் பத்திரமா வந்து முந்தியெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு உட்காருங்க. ஓகே, நான் வந்து இப்போவுமே வந்து எனக்கு இப்படி விட்டுட்டு போக தான் பிடிக்கும். நிறைய பேர் இப்படி தான் விட்டுட்டு போவாங்க. ஸோ விட்டுட்டு போகும்போது பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஓகே, எல்லா சிஸ்டருக்கும் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஓகே.